ஒன்று பேதின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த வார்த்தை அல்லவா அது ஜீவனுள்ள வார்த்தை. எங்களை ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்த தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாத கடைசியில் வாக்குத்தத்தம் போல இருக்குது. அல்லேலூயா. நாளைக்கு தான் 1ஆம் தேதினாக்கா இன்றைக்கே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அல்லேலூயா, விசாரிக்கிறாராம். தேவன் விசாரிக்கிறவர். அவர் உங்களை, தேவன் உங்களை, இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், ஆகையால் உங்கள் கவலைகள் எதுவோ அந்த கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் வைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் அப்படின்னா பேதுரு எழுதுறார் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 12ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. 13 வாசிக்கலாம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஹல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கையில நமக்கு தீமைகள் வரும்பொழுதுதான் நமக்கு கவலைகள் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அந்த கவலைகளை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர், கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, முனைக்கிட்டே இருப்பாங்க. அதான் நம்ம பாஷையில் சொன்னால் பெனாத்திக்கிட்டே இருப்பாங்க, முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாத இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை, இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கவலைகளை அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை அதானே, தெரியப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அதான் எழுதுறாரு. அதே பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சோதரம் சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்ணணுமா? தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தெரியப்படுத்தினாக்கா நம்ம புத்தி கட்டாத தேவ சமாதானம் நம்ம இருந்ததில் தங்கிடுமா? 55 சங்கீதம் 22 நம்ம வாசிக்கிறோம். நம்ம கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தெரியப்படுத்தணும். எங்க தெரியப்படுத்தணும்? நமக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, நமக்கு ஒரு நேரம் இருக்கிறது. தெரியப்படுத்துகிற நேரத்தில் தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்துகிற நேரத்தில் தெரியப்படுத்தாம, அல்லேலூயா, நம்ம நினைச்ச நேரத்தில் நம்ம தெரியப்படுத்துவது என்பது விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. விசுவாசம் ஒருவருக்குள்ளாக இருந்தால் அவர்கள் அந்த நேரத்தை தனதாக்கி தேவ சமூகத்தில் காணிக்கையாய் செலுத்துவார்கள். நல்லா கவனிக்கணும். விசுவாசிகள் தான்
நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனால் விசுவாசத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்றால் நிறைய பேரை கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். அவர் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? அல்லேலூயா. விசுவாசின்ற வேலை என்னன்னாக்கா, அவர் நான் கேட்கிற காரியத்திற்கு அவர் எனக்கு உதவி செய்கிறார், பலன் கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிப்பது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேலை செய்கிறோம், வேலை செய்தாக்கா நமக்கு அதற்கான ஊதியம் கிடைக்குது. ஆனால் வேலைக்காரர்கள் தான், வேலை செய்தால் தானே அந்த ஊதியம் கிடைக்கும். நீங்கள் எத்தனை நாளைக்கு லீவ் போட்டு இருந்தீர்களோ அத்தனை நாளைக்கு அங்கே நமக்கு பிடித்தம் போக மீதி தான் கொடுப்பார்கள். அல்லேலூயா. தேவ சமூகம் மிகவும் உன்னதமானது, உயர்ந்தது, மகிமைக்கேற்ற ஒரு ஸ்தானம். அது பரிசுத்தமான ஸ்தலம். அல்லேலூயா. அந்த சமூகத்தை நாம் நாடுவோம் என்றால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. அப்பொழுது அவர் உனக்கு உதவி செய்வார். அப்போ நமக்கு அதை தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தணும். ஏன் தெரியப்படுத்தணும்? விசுவாசம் இல்லை. விசுவாசிகள் தான், நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசிகள் தான். விசுவாசியை பார்த்தா நான் சொல்றாரு, விசுவாசிகள் விசுவாசிக்காதபடியினாலே தேவ சமூகத்தில் கொண்டு போக வேண்டிய விண்ணப்பத்தை, மன்றாட்டை, வேண்டுதலை, பாரத்தை, கவலையை, சோதனைகளை, பலவீனங்களை எங்கே கொண்டு போகணுமா? தேவ சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டும். தடையாக இருந்தாலும் சரி, அது போராட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி. பிரச்சனைகள்னா பல விதம் சேர்ந்து தான் ஒரே வார்த்தை பிரச்சனை. பிரச்சனைனா அதில் நிறைய அடங்கி போகுது. அந்த பிரச்சனை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவர் வாழ்க்கையில் முதலாவது என்ன காணாமல் போய்டுனாக்கா, சமாதானம் காணாமல் போயிடும். சமாதானம் காணாமல் போயிட்டா அங்கே என்ன வந்துடுனாக்கா, கவலை வந்து தங்கிவிடும். அல்லேலூயா. ஏன்? சரியான விசுவாசம் இல்லாத ஒரு, அனலும் குளிரும் இல்லாத ஒரு, தேவன் மேல் பற்றுதல், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஐக்கியத்திலே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், விசுவாசம் இருக்கதா கேட்குறோம், விசுவாசம் இருக்கதா சபைக்கு வரும், விசுவாசம் இருக்கதா எல்லாவற்றிலும் நாம் ஈடுபடுகிறோம் சபை காரியங்களில். ஆனால் அந்த விசுவாசம் உனக்கு பலன் கொடுக்க வேண்டுமே. அல்லேலூயா. பலனற்று போகக்கூடாது. ஒரு விவசாயி விதைக்கிறான் என்றால் விதைத்து விட்டு போய்விடலை, அதை கண்காணிக்கிறான், அதற்கான களைகளெல்லாம் எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. அதற்கு நீர் பாய்ச்சா அவன் முயற்சி எடுக்கிறான். அது எந்த நேரம்? அதிகாலை நேரத்தில் கொண்டு போய் அந்த நிலத்திற்கு நீர் பாய்ச்சி அதன் மேல் ஒரு கண்ணோக்கம் வைக்கிறான் விவசாயி. அல்லேலூயா. அந்த பயிர் இடையிலே இருக்கிற களைகளை எல்லாம் பிடித்து பிடுங்கி போட்டுவிட்டு அந்த பயிருக்கு சேதமில்லாதபடி அதை பாதுகாக்கிறான். அல்லேலூயா. நாமும் நிறைய நம் வாழ்க்கையில் களைய வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காரியங்களை நம் உள்ளத்தை விட்டு எடுத்து போட்டுட்டோம்னா நிச்சயமாக உங்கள் உள்ளங்களிலே சமாதானம் தங்கிடும். கவலை என்ற களைகளை என்ன பண்ணி ஆகணும்? எடுத்து போடணும். கவலை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம சமாதானத்தை தேடுவது என்பது கூடாத காரியம். சமாதானம் என்பது ஏதோ நாம் கேட்டு நாம் எடுத்துக்கொள்கிற சமாதானம் இல்லை, தேவன் நமக்கு கொடுக்கணும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. எதுதான் ஆளுன சமாதானம்? எது ஆளுன இருதயத்தை? தேவ சமாதானம் தான் ஆளணும். கவலை ஆளக்கூடாது. ஏன்? தெரியப்படுத்தலை. ஒன்றை சொல்லுகிறேன், கவனிங்கள். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நான் உடனே என் எண்ணம் அந்த சமூகத்துக்கு கொண்டு போகலான்னு எண்ணம் வந்துடுது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, எனக்கு எதிர்ப்புகளோ போராட்டங்களோ சோதனைகளோ
என் பலவீனங்களை கூட இருக்கட்டுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் என்ன செய்வேன் என்றால் அதை குறித்து நான் அதை சிந்திக்காமல் என் சிந்தனைகள் அது தேவ சமூகத்துக்கு எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அந்த நேரத்துக்காக ஒரு தவிப்பு இருக்கும், ஒரு ஏக்கம், தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். அல்லேலூயா. நான் அப்படி சிந்திக்கப்படும் பொழுது கவனிக்கிறீர்களா, எனக்குள்ளே சமாதானம் வர தொடங்கிடும். அல்லேலூயா. நான் எப்பொழுது சிந்திக்கிறேனோ, நான் தேவ சமூகத்துக்கு இந்த காரியத்தை கொண்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது அந்த நினைவின் தோற்றங்களை அறிந்த என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சமாதானத்தை அங்கே அருளுவார். ஏன்? என் முகத்தை பார்க்கிறவர் அல்ல என் தேவன், என் இருதயத்தை, என் சிந்தைகளை அறிந்த கர்த்தர் அவர். அல்லேலூயா. பிரச்சனை நினைச்சு பிரச்சனையா நினைச்சு அந்த பிரச்சனையாகவே இருக்கும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஜோடித்து அதை பெருக்கி ஜோடித்து அழகாக வச்சுட்டாக்கா, அல்லேலூயா, அது இன்னும் அதிகமாக கொண்டு வருமா. ஜோடித்து என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பெருக்கிட்டு பாய போட்டு, எதுக்கு? கவலைக்கு பாய போட்டு தலகாணி போட்டு அந்த கவலை நல்லா தூங்குறதுக்கு ஒரு ஃபேனை போட்டு விட்டுறது. அது எங்கேருந்து போவோம்? நிறைய பேர் வீட்டில் அதான் இருக்குது. கவலைக்கு நல்ல விருந்து. ஏன்? நீ எவ்வளோ கவலைப்படுறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதற்கு நல்ல விருந்தை நீ கொடுக்கிற, அதை நல்லா போஷிக்கிற. அது எங்கேருந்து போவோம்? கவலை. ஆனா சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. அல்லேலூயா. அந்த நாள் தான் உன்னை பார்த்து கவலைப்படணும். ஆண்டவர் எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. நாளை தினத்தை என்ன குறித்து என்ன பண்ணாத, நாளைக்கு எப்படின்னு இன்னைக்கு கவலைப்படுங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அடுத்த வாரம் எப்படி, எதை எதிர்பார்க்குமோ அதை குறித்து கவலை தான் இருக்கிறத தவிர அந்த கவலை கொண்டு போகிற இடம் என்ற தேவ சமூகம், தேவ பாதம் இருக்கிறது, அதை குறித்து கவலை இல்லை. எப்படி கவலை போகும்? அல்லேலூயா. இப்போ மாத்தாள் மரியாதை நம்ம அடிக்கடி நமக்கெல்லாம் தெரியும். ஏன் கவலை வந்தது மார்த்தாளுக்கு? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை மரியாள் கேட்டாள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது மரியாளுக்குள்ளாய் தேவ சமாதானம் தங்கிவிட்டது. தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் கவனமாய் கவனிக்கிறார்களோ அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாய், ஏதோ வந்தோ உட்காந்தோ கேட்டோன்றதுல இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்கும்போது அதன்படியாக நாம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். இப்படி நாம் வாழணும். முயற்சிகள் எடுத்தால் தான் தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் மேல பாரத்தை வைக்காம நாமளே அந்த பாரத்தை வைத்திருப்போம் என்றால் தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல தெரியப்படுத்துறதுல சொல்றாரு, என் இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் என்ன பண்ணுறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் மேல் தேவனுடைய கண்கள் என்ன செய்யலான்ட்டு கவனமா இருக்குதாம். நீங்க சொல்லாத வரைக்கும் தேவன் எதை செய்ய போறது கிடையாது. நீங்க தெரியப்படுத்தாத வரைக்கும் தேவன் உங்களுக்கு செய்ய போறது கிடையாது. நீங்க தெரியப்படுத்தாம சொல்லாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை தீரவும் தீராது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்த்தாள் என்ன பண்ண, ஓடி வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் தன் சுயமான வேலைகளில் ஈடுபட்ட அவளுக்குள்ளாய் கவலை வந்தது. அவள் ஆண்டவரை பார்த்து சொல்றா, உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் கேள்வி கேட்டுக்கிறாங்க இன்னைக்கு கூட. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே. பரிதாபமா, ரொம்ப பரிதாபமா. அப்படி ஒரு ஜபம் தேவையான்னு கேட்குறேன். மகனா இருக்கிறாயா? முதல்ல ஆண்டவரே என்னை பாருங்கப்பா, ஆண்டவரே இப்படி கைவிட்டீங்களாப்பா, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களாப்பா. போட்டில் போகும்போது அப்படிதான் சீசனில் அலறினாங்களாம். அல்லேலூயா. நாங்கள் சாக போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இவங்களுக்குலாம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இப்படிதான் அறிக்கை இருக்கும், நல் வார்த்தைகள் இருக்காது. நீதிமன்றம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எடுத்து வாசிக்கலாம். 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள
அதான் அல்லேலூயா. என்ன இருக்குது மனுஷனுடைய இருதயத்தில்? கவலை இருக்குது. அல்லேலூயா. அதான் சொல்ற ஆண்டவர், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருதயத்தில் கவலை வைக்காதீங்க. கவலை எப்படி போகும்? சமாதானம் வந்ததான் கவலை போகும். ரெண்டும் இருக்காது. கசப்பும் தித்தியும் இருக்காது, இருளும் வெளிச்சம் இருக்காது. அல்லேலூயா. வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள, எங்க இருக்குதான் கவலை? இருதயத்தில் உள்ள கவலை என்னத்தை ஒடுக்குமா? எல்லாத்தையும் ஒடிக்கணும். நம்ம சந்தோஷத்தை ஒடிக்கும், சமானத்தை ஒடிக்கும், குடும்பத்தை ஒடுக்கும், எல்லாத்தையும் நொறுக்கி போடும். எது? கவலை. சோத்திரம். நல்வார்த்தையோ எங்க? நல்வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். ஏன் நல்ல வார்த்தை வருது? கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். விசுவாசம் எந்த அத்தனை வரும்? கர்த்தரின் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரனை கைவிட மாட்டார், கர்த்தரனை வெட்கப்பட மாட்டார். இதெல்லாம் எதனால வருது? கேட்கிற பிரசங்கம், ஜீவனுள்ள வார்த்தை கேட்க கேட்க, விசுவாசிக்க விசுவாசிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இவைகள். ஏதோ ஸ்தோத்திரம் சொல்றதுனால, பாடுவதனால மகிமைப்படுத்துகிறோம் என்று நினைப்பது ஒரு வகையில் இருக்கட்டும். தேவனை மகிமைப்படுத்துவது, அவர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கை செய்யப்படும் பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா, அந்த வார்த்தையை அனுப்பின தேவன் உள்ளத்திலிருந்து எதிர்த்து புறப்படும் அந்த நல் வார்த்தைகளை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் ஜபத்தின் மேல் கவனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. விசுவாசம் செய்வார், செய்து முடிப்பார். விசுவாசி தான். விசுவாசியா இருந்து விசுவாச அறிக்கை, அவர்தான் பூர்ண விசுவாசிகள். ஏதோ வந்துட்டோம் போன விசுவாசித்தோம் அப்படி இல்லை. விசுவாசி வந்துட்டு திருச்சபைக்கு வந்துட்டோம். உன் வாழ்க்கையிலே சமாதானம் ஏன் இல்லை என்றால் விசுவாசமான அறிக்கைகள், விசுவாசமான செயல்பாடுகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரச்சனை யார் வாழ்க்கையில இல்லை? பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கானா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அல்லேலூயா, 1000 இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் சமாதானம் என்ற அந்த ஐஸ்வர்யம் இல்லை என்றால் 1000 இருந்து ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இதை நான் புரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் தற்போது எதுவுமே இல்லை, ஆனால் வாழ்க்கையில் உள்ளத்திலே சமாதானம் இருக்கிறது என்றால் அந்த சமாதானம் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? குறைவை நிறைவாக்கிடும், தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றிடும், சுகவீனத்தை சுகமாய் மாற்றிவிடும், இருளை வெளிச்சமாய் மாற்றிடும். ஏன்? உனக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலில் இருதயத்தில் என்ன பண்ணுறோம்? பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். ஏன்? என் பிரச்சனைகளை நான் வரும்போதே என் எண்ணம் எல்லாம் தேவ சமூகத்தை கொண்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு சமாதானம் ஊடுருவதை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. பேசிப்பதை பார்ப்பேன். அந்த கவலை எனக்கு பெரிதாக தெரியாது, அந்த பிரச்சனை எனக்கு பெரிதாக தெரியாது. எந்த பலவீனமும் அதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. ஏன்னா நான் கொண்டு போகிற இடம் அப்படிப்பட்ட இடம், சர்வ வல்லமை உள்ள தேவன் பாதத்தில் வைக்கிற இடத்துக்கு. அல்லேலூயா. அந்த எண்ணங்கள் வர 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 அப்போ நான் அந்த சமூகத்தில் நாடி என் பிரச்சனைகளை நான் சொல்ல அல்லேலூயா, ஆண்டவருடைய சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. கவலை எப்படி வரும்? அப்புறம் தேவ சமாதானம் வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் வருமா? இருளை விரட்டத்தான் வெளிச்சமே தவிர வெளிச்சத்தை இருள் விரட்ட முடியாது. அல்லேலூயா. தேவன் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். உன் உள்ளத்திலே உன் இதயத்திலே மகிமையின் வெளிச்சமாக ஐஸ்வர்யமாக இருக்கிறார். அல்லேலூயா. கவலை ஒரு இருதயத்தை என்ன பண்ணுமா? ஒடுக்கிடுமா.
நல்வார்த்தைகளோ அந்த இருதயத்தை என்ன பண்ணுமா? போஷிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம அவிசுவாசமான வார்த்தைகள் ஏன் வருகிறது என்றால், விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. விசுவாசிகள் தான், நான் அடிக்கடி சொல்றேன், விசுவாசிகள் தான் அவர் வாயில நிறைய பேர் வார்த்தைகள் பாரு எப்படி இருக்கும் பாருங்க. தேவனை கனவீனப்படுத்துவது போல விசுவாச வாழ்க்கை இருக்காது, விசுவாச வார்த்தைகளும் இருக்காது. ஆனால் விசுவாசிகளால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உங்கள் நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்துவதாக, ஏன் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவர் நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவர் தான் எனக்கு செய்வார், அவர் தான் எனக்கு செய்து முடிப்பார், அவர் தான் எனக்கு பாதுகாப்பை கொடுப்பார், அவர் தான் என் தேவையை சந்திப்பார், அவர் தான் என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. உன்னை படைத்தவர் அவர், உன் பாவத்திலிருந்து விடுவித்த விடுதலையின் தேவன் அவர். இவளெல்லாம் செய்தவர் உன் அறிக்கையை கவனிக்காமல் இருப்பாரா? உன் அறிக்கையில் அவர் மகிமைப்படும் பொழுது அந்த வார்த்தையை, நீ சொன்ன வார்த்தையை உனக்கு ஆசீர்வாதமாய் திரும்பும். அல்லேலூயா. நீ சொன்ன அவிசுவாச அறிக்கையை உனக்கு என்ன பண்ணும்? பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கவே இருக்காது. அப்படியே தான் இருக்கும். பிரச்சனை மேலே பிரச்சனை பெருசாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, யோசபாத் என்ற மன்னன் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் தேவனே, அல்லேலூயா, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா சொல்லும்மா. அல்லேலூயா. யோசபாத் என்ற மன்னன், அந்த தேசத்தின் மன்னன். நாம் எல்லாம் குடும்பத்தில் தலைவர்கள். நம் வாழ்க்கையிலே அந்த யோசபாத் என்ற ஸ்தானத்தில் மன்னனுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை, அது அவனுக்கு பிரச்சனை. குடும்பத்தில் இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை, அது உனக்கு பிரச்சனை. அவர்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் எந்த லெவலில் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கே போக வேண்டும் என்றால் தேவனை தேடி நாடி செல்ல வேண்டும். பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, எங்கே தான் போகணுமா சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல என்றான். நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. வழி தெரியாமல் என்ன செய்யறது, எப்படி நடக்கும், இது எப்படி சாதிக்க முடியும், இது எப்படி நிறைவேறும், இது எப்படி கைகூடி வரும். ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, ஆனால் எனக்கு தெரியும், நான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அந்த ஜபத்தை மிகவும் மிகவும் கவனமாக கவனிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. ஏன் தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இவைகளெல்லாம். நான் என்ன பண்ணுறது, நான் ஏது பண்ணுறது, பிரச்சனை வந்துடுச்சு, ஏது பண்ணுறது, யார் என்ன காப்பாற்றுவாங்க, என்ன பண்ணுறது, இது யார் கவனிக்குதுன்னா அவன் கவனிப்பான். அவனுக்கு தான் நம்ம பாயை போட்டு தலகாரி போட்டு ஃபேனை போட்டு தூங்க வைக்கிறது. அல்லேலூயா. நல்வார்த்தைகள் இருதயத்தை என்ன பண்ணுமா? போஷிக்கும், சமாதானப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். நல் வார்த்தைகள் எல்லா தேசத்தை சுற்றி இருக்கிற தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம், இந்த அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர், இன்னும் அநேக ராஜாக்கள் எல்லாம் அவனை சூழ அவனை போர் செய்வதற்காக வருவார். ஏராளமான கூட்டம். இவனிடத்தில் இருக்கிற படைகளை காட்டிலும் அவனை சுற்றி இருக்கிற படைகள் அதிகமாக இருக்கிறது. அவன் கலங்கினவனால் எங்கே போகிறான்? அவன் தேவ சமூகத்தை நாடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நமக்கு வாழ்க்கையில் என்னதான் சூழ்ந்தாலும் சரி, நாம் தேவ சமூகத்தை நாடுகளாக இருப்போம் என்றால் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. எங்கேயுமே அவன் போல அந்த சமூகத்தை போய் தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய பலவீனங்களையும் தன் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் அங்கலாய்ப்புகளை கொண்டு போய் தேவ பாதத்தில் ஊற்றுகிறான். தேவன் அதை கேட்கிறான். அல்லேலூயா.
தேவனை இறங்கி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். ஏன்? நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் என்ன இருக்குது? அவர் பார்க்கிறார். நீ பார்க்காம இருக்கிற, வேற ஒன்றும் இல்லை, அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, சவுலும் இஸ்ரேல் மக்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க பார்க்க வேண்டியவரை பார்க்கல, பார்க்கக்கூடாதுன்னு பார்த்துன்னுக்கிறாங்க. யாரை பார்க்குறாங்க? அவங்க யாரை பார்த்துன்னுக்கிறாங்க? யாருமா? சவுலை சேர்ந்த இஸ்ரேல் படைகளை யாரை பார்த்துனுக்குது? கோலியாத்தை பார்த்துனுக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டுங்கிறாங்க. பிரச்சனையே பார்த்துக்கின்னு, பிரச்சனையே யோசித்து, பிரச்சனையே பேசிக்கின்னு, அதையே சிந்திச்சுக்கின்னு. அதுதான் நான் சொன்ன பாய் தலகாணி ஃபேன்லாம் போட்டு வீட்டில் வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 40 நாள் வருவானா, காலையிலும் சாயந்தரமும் வருவானா. வந்து யாராவது ஒண்டிக்கு ஒத்தைக்கு ஒத்த என்றமே அது மாதிரி ஒண்டிக்கு வரீங்களா? அவன் 6 முழம் ஒரு சாணமா இருக்கிற, அவ்வளோ உயரம், எவ்வளோ பெரிய கோலியாத்து, எவ்வளோ பெரிய பிரச்சனை, மலை போல பிரச்சனை. ஆடு சொல்றாரு, நீ மலை போல இருக்க, ஒரு வார்த்தை சொல்லுன்றார் ஆண்டவர். எவ்வளோ நல்லது அவனை ஆராய்ச்சி, அவரை மறந்துட்டு, அவர் ஆலோசனை கொடுத்த மறந்துட்டு, அவர் சொல்றதெல்லாம் மறந்துட்டு, அவரே மறந்துடுறாங்க. பிரச்சனை தான் ஞாபகம் இருக்கும், பிரச்சனை தான் முன்னாடி வந்திருக்கோம் கண்ணுக்கு முன்னாடி. அப்புறம் எங்க வந்து கவலை போவோம்? அல்லேலூயா. இங்க யோசபாத் வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், கர்த்தர் மனம் இறங்குகிறார். இங்க சவுலும் சேர்ந்தவர்களும் யாரை நோக்கி பாருன்னா கோலியாத்தை பார்த்துன்னு இருக்கிறாங்க. கோலியாத்தை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவன் காலையில் வந்துட்டு போயிடுறான், அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு போயிடுறான். ஆனால் 24 மணி நேரமும் அவன் தான் தெரிறான் இவனுக்கு, அவன் தான் வந்து போயிடுறான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை பாரு, எப்போ டைம் வந்து எட்டி பார்த்தா அவன் தான் அதே சிந்தனை, அது குறித்தே பேசி, அது குறித்த உரையாடல், அது குறித்த குடும்பத்தில். அல்லேலூயா. அப்படி யாருன்னா இருந்தா விட்டுடுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு டைம் பேசுகிறோமா, அப்போவே இந்த தேவசமத்தை கொண்டு போகலான்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக கர்த்தர் அதை கவனிக்கிறார். அல்லேலூயா. அப்போவே அந்த அட்டன் டைம் இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டீங்களா, ஜெபிக்கலான்னு சொல்லி பாருங்க, அப்போ உங்களுக்கு சமாதானம் வந்துடும். கர்த்தர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே எப்படி தான் இஸ்ரேல் மக்கள்லாம் சவுல் ராஜா, அவங்க நல்லா இஸ்ரேல் மக்கள், அவங்க கொஞ்சம் உயரமானவன், அவனும் பயந்துன்னு ஒழிஞ்சிக்கின்னு போயிட்டு அவன் பேச்சை கேட்டோன்னா பயந்து நடுங்கி காணப்பட்டார்லாம் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்புறம் எங்கே அவனுக்கு வீரம் வரும்? அப்புறம் எழுந்து அவன் எங்கே பிரச்சனையில் போராடுவான்? போராட முடியாது. ஏன்? அவர்கள் யாரை பார்க்கலனாக்கா, பார்க்க வேண்டிய தெய்வத்தை பார்க்கவில்லை, பார்க்க வேண்டிய தேவனை பார்க்கவில்லை. இவர்களை அழைத்த உயர்த்தின தேவனை மறந்து விட்டான் சவுல். அல்லேலூயா. பிரச்சனையை பார்க்குறான், கோலியாத்தை பார்க்குறான், அலறான், ஒடுங்குறான். போய் அவன் சொல்லிட்டு போன காலையில் வந்து சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனால் அந்த பயம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அந்த சத்தம் காதில் கேட்டான் பார், யாராவது வர முடியுமா, ஒருத்தர் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் பார். யாராவது உங்களுக்கு வீரம் யாருன்னா இருக்கிறாங்களா, வாங்க என்கிட்ட வந்து போரிடுங்க அப்படின்ட்டு. வெண்கல கிரீடம், வெண்கல மார்க்கவசம், வெண்கல பூட்ஸு, வெண்கல அந்த கேடகம், எல்லாமே வெண்கலம், இரும்புகளால் செய்யப்பட்ட பெரிய ஈட்டி. இதெல்லாம் பார்த்த உடனேயும் அவங்களுக்கு கிடுன்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா. என்ன வந்துடுச்சு? விசுவாசம் இல்லை. அவன் யார்? அவனும் ஒரு விசுவாசி தான். அல்லேலூயா. அவனும் இயேசு தெரிந்தவன் தான், தேவனை தெரிந்தவன் தான். ஆனால் அவன் யாரை நம்பிட்டான்? பிரச்சனையை பார்த்து பயந்துட்டான். கோலியாத்து பயங்கரமான நம்பிட்டான், இயேசுவை மறந்துட்டான். இந்த பேதுரு இந்த போட்டில் போனாங்க பாரு, அந்த மாதிரி கதையாயிடுச்சு. அல்லேலூயா. அதில் ஒருத்தன் வந்தான். அல்லேலூயா. தாவீது என்ற சிறு வாலிபன் வந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறாங்க, அவனை பார்க்குறாங்க. அவன் யாரை பார்க்குறான்னா தேவனை பார்த்தான். அல்லேலூயா.
அப்படியாப்பட்ட கோலியாத்து இவனுக்கு அற்பமாய் மாறி போனான். கதை சோத்திரம். ஏனென்றால் அவன் தேவ சமூகத்தை நாடுகிறவன் தாவீது. யாரெல்லாம் தேவ சமூகத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனாலும் சரி, அது ஒன்றுமே அவர்களை சேதப்படுத்தவே படுத்தாது. இது உண்மை. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகட்டும். ஜான் போனா முழம் போனான்றாங்களா, அதுமாரி கதையா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும். ஒரு விசுவாசி தேவ சமூகத்தில் நாடுகிறார்கள் என்றால் அவர்கள் அப்படியாப்பட்ட பிரச்சனையும் அவர்கள் ஒருபொழுதும் சேதப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடுகிற அவர்கள் உள்ளத்தில் தேவ சமாதானம் ஆளுக இருக்குது. சமாதான ஆட்சி செய்தாங்க. பெரிய ஆட்சி, உலகத்தில் சிறந்த ஆட்சி, தேவ சமாதான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இருதயத்தை ஆளுகை, அதான் ஆளுகைன்றது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடுது, ஆட்சி செய்ய கடவுது. ஏன்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4:6-7 அதான் சொல்லப்படுது. புத்தி கட்டாத, நினச்சி பார்க்காத சமாதானம் உள்ளத்தில் இருக்குமா. ஆச்சரியமாக இருக்கும். பிரச்சனை அது கவலைப்படுமா. அல்லேலூயா சொல்லுமா. எது கவலைப்படணும்? தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு விசுவாசியை பார்த்து பிரச்சனை கவலைப்படணும். என்ன இது நம்முடைய தந்திரங்களை ஒன்று என்ன பண்ணலை, பலிக்கலை, அவனை சேதப்படுத்தலன்ட்டு பிரச்சனை கவலைப்பட்டு போயிடணும். அது நல்ல விசுவாசிக்கு அழகு. இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அங்கே கோலியாத்து நிற்கிறான், ஆனால் தாவீது எதிர்த்து போகிறான். தேவ சமூகத்தில் நாடுகளுக்குள்ள ஒரு மன தைரியம், அதான் மன ரம்யன்னு பவுல் எழுதுறாரு. அது உள்ளவே இருந்துக்கிட்டே இருக்கும். அது அரசாட்சி செஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அதோட ஆளுகைக்குள்ளாக இருந்துச்சுனாக்க எந்த பிரச்சனையும் சரி அது ஒன்றுமே பண்ணாது. உலக ஆட்சி அல்ல, தேவன் தருகிற ஆட்சி உள்ளத்தில் இருக்கிறது. உலக ஆட்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆளக்கடவுன்ற அர்த்தம் அரசாட்சி செய்ய கடவுது. யார் தருகிற சமாதானம்? தேவன் எனக்கு கொடுக்குற தேவன் எனக்குள்ள அரசாட்சி வைக்கிறார். என் தேவ சமூகத்தை நாடுகிறேன் நித்தம். எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை என்ன? விசுவாசம் என்ன? எனக்குள்ள சமாதானத்தை. அப்போ என் இருதயத்தில் அது நிறைந்து போகுதுன்னா என் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்வார்த்தைகளாக இருக்கிற அப்படின்னா அது அப்படியே போஷிக்குது. என்ன கவலை இருக்குமா? கவலை இருக்குமான்னு கேட்குறேன். கவலை இருந்தால் தான் எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துடும். மேக்னெட் மாதிரி கவலை ஒரு மேக்னெட். ஒன்று போய் அழகாரத்தில் பார்த்துட்டு 7 இடத்துல வந்துடுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கோலியாத்துடன் புறப்பட்டான். இது சவுலுக்கு பதிலாக, சவுலுக்கு பதிலாக தாவீது புறப்பட்டான். அந்த வசனம் எந்த வசனம் வாசிக்கலாமா? ஒரு வசனம் வாசிக்கலாமா? சரி, 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். தாவீதுடைய அறிக்கைகளை பார்த்தா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். சங்கீதம் 34 வாசிக்கலாமா? 34 இந்த வசனம் அப்படியே வைத்துக் கொள்வோம். 34 வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பயம் எப்படி போவோம்? அவரை தேடினா தான் பயம் போவோம். கவலை எப்படி போவோம்? அவரை தேடினா தான் கவலை போவோம்.
அடுத்த வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர் முகங்கள் வெட்டப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவர் முகத்தை பார்த்து அவர்கள் முகங்கள் எப்படி ஆயிடுச்சான்? அதான் சந்தோஷமா இருதயத்தின் பாருங்க. ஒருத்தரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கிறேன். அவங்கள பார்த்துக்கிறீங்களா? ஏன் இங்கே ஒரு மாதிரி ஆகுது, அதான் இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுருங்கி போயிருக்கும், மலர்ச்சி இருக்காது, அழகு கூட இருக்காது. அல்லேலூயா சொல்லும் முக, அதாவது தேவ அழகு, தேவனுடைய அழகு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அழகுனா உலக பிரகாரம் அழகு சொல்லாதீங்க. சமாதானத்திற்கு ஒரு அழகு இருக்குது. அல்லேலூயா. துக்கமாக இருக்கிற முகமும் தெரியும், சந்தோஷமாக இருக்கிற முகமும் தெரியும். அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அடுத்த வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்கள் நெருக்கம் பாரு. நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்க இருக்குது வச்சா, எந்த பக்கம் சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் இப்படி சொல்ல வேண்டியது, அந்த பக்கம் இப்படி சொல்ல வேண்டியது, இந்த பக்கம் இப்படி இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், அந்த பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், இந்த வாடகை கொடுக்கணும், அந்த கரண்ட் பில் கட்டணும், இதை செய்யணும், அதை செய்யணும். நெருக்கம், அது நெருக்கம். ஏன் சொல்கிறார் ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டேன். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறது. எளியவன் ஜெபத்தை கர்த்தர் ஒருவரும் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய நெருக்கங்களில் இடுக்கங்களில் எல்லாம் நீங்களாக்கி காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்க, பிரச்சனை வருது வாழ்க்கையில், பிரச்சனை இல்லாத, அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நல்லா கவனிக்கணும். ஆண்டு சம்பவத்தை நாடி பாருங்களேன். அந்த பிரச்சனை வந்தது எப்படி போகுதுன்னு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. நீங்களே எப்படி போச்சு, இது எப்படி இந்த பிரச்சனை போச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கே தெரியாது. அப்படி போயிடும், அது காணாமல் போயிடும். நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க, உங்கள் சமாதானம் அப்படியே தான் இருக்கும். ஏன்? அந்த சமாதானம் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அதனால 17:45-46 வரும். 1 சாமுவேல் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்துடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இதான் அறிக்கை. ஒரு விசுவாசி விசுவாசமாய் வாழ்வது இருந்தாலும் விசுவாச அறிக்கைகள் வாழ்க்கையில் வேண்டும். இந்த தாவீதுடைய வார்த்தையை பரலோகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவன் செய்யல, கோலியாத்தை கொல்லல, எதுவுமே செய்யல. கோலியாத்து நிற்கிறான், மலை மாரி நிற்கிறான் எதிர்க்கும். ஆனால் தாவீது சொல்லிட்டார், இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டார். அது யார் சொல்ல முடியும்? விசுவாச வாழ்க்கையில் வாழ்கிறவர்களால் தான் சொல்ல முடியும். தேவ பக்தி நிறைந்தவர்களால் தான் சொல்ல முடியும். தேவ சமூகத்தில் வாழ்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். அந்த வார்த்தையை தேவன் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தையில தேவன் மகிமைப்பட்டார். பாருங்க, இவன் ஒண்ணுமே செய்யல, நம்ம தூண்டு கொள்ளாங்கல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய உருவத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் எடுத்து சுழட்டி அடிக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, அது உண்மையாக கூட இருக்கலாம், அவன் நெற்றிப்பட்டில் கரெக்டாக போய் விழுந்துதான். ஏன் வேதம் அதான் சொல்லுது, நெற்றிப்பட்டில் விழுந்தா அவன் பின்னாடி தான் விழணும். அவன் எப்படி விழுந்தானா? கோலியாத் பாதத்தில் வந்து விழுந்தான். தாவீது பாதத்தில் வந்து விழுந்தான் கோலியாத். ஏன்? தேவன் கோலியாத்து பின்னாடி இருந்து கோலியாத்தை என்ன பண்ணிக்கிறாரு? தள்ளி விட்டு இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த அறிக்கையை, தாவீதுடைய அறிக்கையை தேவன் கேட்டார். அவன் என்ன சொன்னானோ அதை போலவே அவன் கோலியாத்துக்கு செய்தான். அல்லேலூயா. பிரச்சனையாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில். இந்த நாளில் அதான் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறார்படியால். அல்லேலூயா. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன பண்ணுங்க, வைத்து விடுங்கள். அது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி. அல்லேலூயா. பிரச்சனைன்னு மட்டும் சொல்லாதீங்க. இது மட்டும் அது தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிற ஒரு விசுவாச எண்ணங்களை நீங்கள் உள்ளத்தில் உருவாக்கி கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் பிரச்சனை இதான்னு சொல்ல முடியாது. பாருங்க, இல்லையா? எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்குமா? இல்லை எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குமா? இல்லை. அவரவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனையாக நினச்சாதான் பிரச்சனையாகவே இருக்கும். ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போவோம். எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துயரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எப்படி சகித்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும். இங்கே யோசபாத் மன்னன் அவனுக்கான பிரச்சனையை தேவ சமூகத்தை பார்த்து வைத்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தானா. தேவன் மனம் இறங்கினார். வசனம் சொல்வது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், 22 நினைக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, குழப்பம் பிரச்சனைக்கு வந்துடும் கட்சியில். நீங்கள் குழம்பக்கூடாது. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், பிரச்சனை பார்த்து நம்மளை பார்த்து கவலைப்படணும். நீங்கள் கவலைப்படக்கூடாது. பிரச்சனை குழம்பி போனோம், என்ன ஒன்றும் பண்ண முடியல, பிரச்சனை குழம்பி போயிடணும். அது அவதான் ஆயிடுச்சிங்க. தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தார் இந்த மன்னன். ஆண்டவர் குழப்பத்தின் ஆவி அங்கே அனுப்பினார். அவர்களுக்குள்ளாய் பகையை உண்டு பண்ணி அவர்களுக்குள்ளாய் வெட்டுண்டு அவர்கள் விழுந்தார்களாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மேல் பாரத்தை வையுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வையுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை போட்டு குழப்பிக்கின்னு சோர்ந்துக்கின்னு கவலைப்பட்டுக்கின்னு நீங்கள் வேதனைப்பட்டுக்கின்னு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்த்துல எந்த பிரயோஜனமே இல்லை. கர்த்தருக்குள்ளே எப்போதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சரீரத்தில் இருக்கிற பலன் இருக்குது தெரியுமா? இந்த சரீரத்தில் இருக்கிற பலன் ஒரு ஜுரம் அடிச்சா போயிடும் இல்லையா? ஒரு டைஃபாய்டு வந்தால் போயிடுச்சு, வேறு எதனா நோய் வந்தால் போயிடுச்சு. ஆனால் மகிழ்ச்சி இருக்குது, அதுதான் பெரிய பலன். அதனால் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். வேதமாக தான் சொன்ன, மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அதுதான் யுத்தம் பண்ணும். உன் சரீரம் யுத்தம் பண்ணாது. பிரச்சனை பார்த்து சரீரம் யுத்தம் பண்ண முடியுமா? தோற்றுடுவோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கிருபை, கிருபை, கிருபை. செபிக்கலாம். மாறாதவர், வார்த்தையிலே நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஜீவனுள்ள வார்த்தை, உடைய வார்த்தை கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியாக அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தை ஆண்டவரே இந்த நாளில் வெளிப்பட்டு நாங்கள் எல்லாவற்றும் சமூகத்தில் வைக்கும்படியான கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜனத்தார் மேல் உள்ள ஆசீர்வாதம் தங்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகராக எங்கள் மீட்பர் எங்கள் ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே,
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.